أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم الصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ரெண்டு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. முதலாவது இந்த தொழுகை எல்லாரும் தொழுகிறோம். அந்த தொழுகையில் ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டு எங்களுக்கு வரணும். எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அப்படி என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதாவது என் தொழுகையால் இந்த மாற்றம் வாரன்னா நான் என்ன செஞ்சு கொள்ளணும், அந்த மாற்றம் நான் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அதில் நான் மட்டும் போதும், மற்ற தேவையில்லை. என்ன மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது, இவ்வளோ காலம் நான் தொழுகையில் எந்த அளவுக்கு நான் அதை ரேங்க் பண்ணுவேன், எப்படி பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், கொஞ்சம் அந்த தொழுகையை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இன்ஷால்லா இந்த ப்ரெசன்டேஷனுக்கு பிறகு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் எப்படி எங்களோட தொழுகையை ஆக்கிக்கொள்ளணும்னு சொல்லி. ரைட், ஆல்ரெடி இந்த டாபிக் நாங்கள் இந்த குரூப்பில் செஞ்சதும் தான். இருந்தாலும் ரமதானில் முக்கியமாக தொழுகையை பற்றி பேசணும். என்ற தொழுகைக்கும் ரமதானில் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது தொழுகையால். அதனால தான் இந்த ப்ரோக்ராமை ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு இதுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். அல்குர்ஆனில் 100 தடவைகள் 100 இடத்துல ரிப்பீட்டட்லி தொழுகையை பற்றி சொல்லிக்குது. ரைட், 85 இடத்துல நவுன்ஸ் பெயர் சொல்ல குர்ஆன் பயன்படுத்திது. 15 இடத்துல வேர்ப்ஸா சல்லா, யுசல்லி, யுசல்லூன அப்படி. ரைட், இந்த தொழுகை அல்குர்ஆனில் வித்தியாசமான சலான்றது வித்தியாசமான என்ன சொல்றது வித்தியாசமான கருத்துக்களை பாதிக்கப்பட்டது. ப்ரெசன்டேஷனில் மீனிங்கோட அந்த குர்ஆன் வசனங்கள் இருக்குது. அதை நான் அதை ரிப்பீட் பண்ணல, நீங்கள் பார்த்துக்கோங்க. முதலாவது ஃபர்தான தொழுகையை குர்ஆன் சொல்லுது. அஸ்ஸலான்னு சொன்னால் ஃபர்தான தொழுகை. ரெண்டாவது, இன்னொரு ஆளை புகழ்றதுக்கு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஸ்பெஷலாக புகழ்றதுக்கு சலா என்ற வேர்டை குர்ஆன் பாவிக்கும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஓகே, அதே மாதிரி தொழுகையா அல் குர்ஆன் துஆவா பார்க்குது. ஓகே, துஆன்ற இதில். நாலாவது, அல் குர்ஆன் ஓதலா திலாவத்துல் குர்ஆன் இல்லாட்டி ரெசிட்டேஷனா அல் குர்ஆன் பார்க்குது. அதே மாதிரி போர்க்கால தொழுகையா, நாங்கள் இந்த பேட்டில் நடக்கிற டைமில் ஒரு தொழுகையா குர்ஆன் செல்லுது. அதே மாதிரி ஜனாசா தொழுகையாகவும் குர்ஆன் பாவிக்குது. அது 6வது. 7வது, ஜும்ஆ தொழுகையை குர்ஆன் சொல்லுது. நீங்கள் ஜும்மா தொழுகைன்னு சொல்லாமல் தொழுகைன்னு சொல்லி அதை ஜும்மா தொழுகையா சொல்லுது. அதே மாதிரி ஜமாத் தொழுகையா சொல்லுது. அது 8வது. 9வது, தொழுகிற ஒரு இடமாகவும் குர்ஆன் சொல்லுது. ரைட், தொழுகையிட முக்கியத்துவம் நாங்கள் ஏன் தொழணும்னு பார்த்தா தான் நாங்கள் தொழுகிறத்தை எப்படி அழகாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உண்மையிலே மறுமையில் முதலாவது கேட்கப்படுற கேள்வி தொழுகையை பற்றி. அதே மாதிரி இந்த முஸ்லீம் உம்மாட்டை இருந்து முதலாவது பறிக்கப்படுற அமல் தொழுகை முடிஞ்சுன்னா யௌமல் கியாமா வந்துட்டுன்னு அர்த்தம். ரைட், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, ஒரு மனிதன் யௌமல் கியாமால கேட்கப்படுற முதலாவது கேள்வி மின் அமலி, அவன் செஞ்ச வேலைகளிலேயே முதலாவது கேட்கப்படுற அல்லாஹ் தஆலா கேட்கிற விஷயம் மறுமை நாள்ல ஸலாத்து, அவனுக்கு தொழுகை. ஃபஇன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அந்த கேள்விக்கு அவர் ஆன்சர் பண்ணினார்னு சொன்னா ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்றார். he can go ahead. வ இன் ஃபஸதத், அந்த கேள்விக்கு அவர் ஒழுங்கா ஆன்சர் பண்ண கிடைக்கலையா ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவர் லாஸ்ட் ஆயிட்டாரு. வ ஹஸிரண்டா மிச்சமே மோசமாக போயிட்டாரு, தோத்துட்டாரு, மிச்சமே மோசமாக போயிட்டாரு. இந்த தொழுகை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு யார் சரி கிஃப்ட் ஒன்று தந்தா நாங்கள் எவ்வளோ அழகா அந்த கிஃப்ட்டை வச்சுக்கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு கிஃப்ட் இந்த தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சா அது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ தொழுகை முக்கியமான ஒரு கிஃப்ட். மூணாவது, இந்த தொழுகை 2 ஷஹாதாக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் மூணாவது முக்கியமான பிலர். நாலாவது, இந்த தொழுகைய ஒரு மனுஷன் எந்த நேரமும் தவற விடையில. சந்தோஷமா இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது, யுத்த காலத்துல சுகமாய்க்கிற டைம், சுகம் இல்லாத டைம். உங்களுக்கு நின்று தொலை இயலாதா உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து தொலை இயலாதா சாஞ்சி கொண்டு தொழுங்க, சாஞ்சி கொண்டு தொழவும் மேலாதா மனதால தொழுங்க, உதுவெடுத்து தொழுங்க. தண்ணி இல்லையா தயமம் செய்யுங்க, தயமம் இல்லையா மனசால யாரில் சரி நீங்க தயமம் செய்யுங்க. ஸோ எந்த வகையிலையும் இந்த தொழுகையை விட்டு கொடுக்கல. ரைட். அதே மாதிரி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது, இந்த தொழுகையை கடைபிடிக்கிற ஒரு ஆள் அல்லாஹ்ட அருள்ல இருந்து தூரமாக மாட்டாங்க. ஏன்னா தொழுகை இல்லாதாக்கள் தான் அல்லாஹ்ட்ட இருந்து தூரமாக வாங்க. அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கும் நடக்கிற ஒரு கன்வர்சேஷன், இரவு பகல் பார்க்காத ஒரு கன்வர்சேஷன், எனி டைம் இது நடந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி முஸ்லிமையும் காஃபிரையும் பிரிக்கிற ஒரு டிவைடர், தொழுதா முஸ்லிம், தொழலையா காஃபிர். வெரி சிம்பிள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதால செஞ்ச கடைசி உபதேசம் தொழுகை. நீங்க தொழுகையை கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி இந்த தொழுகை ஒரு மனுஷன் உள்ளத்தை ஒளியூட்டி பிரைட் ஆக்கி அவன் ஈமான இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி பாவம் செய்யற ஆசையை ஒரு தொழுகை குறைக்கும். அது எப்படி நாங்கள் போட பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிற சில அத்துமீறல்கள் சொன்னால், ஒரு மனுஷனை நாங்கள் எங்கட நானா தம்பி இல்லாட்டி உம்மா வாப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நாங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் வச்சு அதால் வர நாங்கள் அதில் பிஸி ஆகினா சில விஷயங்களை நாங்கள் தூரமாகிறோம், அல்லாஹ் செய்கிற கடமைகள். அப்போ அப்படி தூரமாகிற விஷயங்களுக்கு நாங்கள் தொழுதோம்னு சொன்னால் அது ஒரு கஃபாராவோ போகும், குற்ற பரிகாரம். அப்படி ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த தொழுகை. அதே மாதிரி எங்கிட்ட டங், உள்ளம், உடல், இது மூணும் சேர்ந்து செய்கிற ஒரு முக்கியமான அமல் இந்த தொழுகை. ஏண்டா நாவு சொல்லுது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், அதில் கருத்தை நாங்கள் விளங்கி கொள்ளல, ஹார்ட் அதை எடுக்குது இல்லை, இதெல்லாம் செஞ்சுட்டு ருக்குக்கு போகிறதுக்கு பதிலாக நாங்கள் சுஜூதுக்கு போகிறோம். அப்படி இருக்கேன். ஸோ மூணும் ஒரு லைனில் போகணும். அதே மாதிரி இஸ்லாம் வெரி கிளியராக சொல்லுது, நீங்கள் யாரோட வேண்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, பட் தொழுகாதாக்களோட கொஞ்சம் தூரமாகவே நீங்கள். இதில் இருந்து விளங்குது இந்த தொழுகையிட முக்கியத்துவம் என்னென்று நாங்கள் எந்த வகையில் மிஸ் பண்ணிக்கொள்ள. இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த தொழுகையை அர்த்தம் உள்ளதா இல்லாட்டி உயிரோட்டமா எங்கள்ட தொழுகையை அழகாக்குறது எப்படின்னு பார்ப்போம். அதில் முதலாவது விஷயம்தான் இஸ்திஹ்தாருல் வுகூஃப் பைன யதையில்லா. நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு முன்னுக்கு நின்று தொழுகிறோம் என்ற உள்ள அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும். அந்த இன்டென்ஷன் இல்லாட்டி அந்த எண்ணம், அந்த யோசனையை கொண்டு வரணும். அது எப்போ உண்மையிலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், நாங்கள் அடிக்கடி திருப்பி சொல்கிறோம், கோச்சு கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசி நேர தொழுகையில் தொழுறாக்களுக்கு இந்த உணர்வு ஒரு காலமும் கொண்டு வரையில. மகரிப இஷா டைமில் தொழுகிற ஒரு ஆள், இல்லாட்டி இஷாவை கடைசி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னுக்கு தொழுகிற ஒரு ஆள், ஃபஜர் நல்லா தூங்கி எழுப்பி லாஸ்ட் 5 மினிட்ஸுக்கு தொழுகிற ஒரு ஆள், லுஹர அசருக்கு பாங்க சொல்கிறதுல தொழுகிற ஒரு ஆள், அசரை மகரிப் நெருங்கொள்கிற தொழுகிற ஒரு ஆளால் இந்த எண்ணத்தை கொண்டு வரையில. அது உண்மையிலே ஒரு முமின் எப்போ ரெடி ஆகிக்கணும்னு சொன்னால், இன்னொரு தொழுகை முடிஞ்ச உடனே அவர் ரெடி ஆகிருக்கணும். அடுத்த தொழுகை எப்போ வரும்? முதலாவது. ரெண்டாவது, ஹய்யா அல ஸலா ஹய்யா அலல் ஃபலா. பாங்கு சொல்ற விஷயம் இருக்கே, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றி பெற விரைந்து வாருங்கள் சொன்னா ஒட்டோவா தொழுகை மைண்ட்ல வந்துடும். அப்படி வந்தா தான் இந்த தொழுகை என்ன மனசுக்குள்ள நிற்கும். அதே மாதிரி உது எடுக்கும் போது கைகளால செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள், மசு செய்ய கொள்ள, முகத்தை கழுவ கொள்ள, கண்ணால செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள், காதால கேட்ட சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் எங்களை தொழுகைக்குள்ளே கூட்டிட்டு போகுது. அப்ப நாங்க அப்ப இருந்தே ரெடி ஆகணும். இதெல்லாம் ரெடியாகி முடிஞ்சு தொழுகைக்கு பாங்க சொன்ன பிறகு இக்காமத்துக்கு முன்னுக்கும் இங்க எங்களுக்கு நாங்கள் வீட்டில் தொழுறோன்னு சொன்னா, அந்த தொழுகை முடிஞ்சு அந்த முசல்லாக்கு போய்த்து 2 ரக்காத் தொழுது ஏழுமான குர்ஆன் வசனங்களை ஓதி 1-2 துஆக்களை கேட்டு அந்த தொழுகையை ஸ்டார்ட் பண்ண கொள்ள அல்லாஹ்வோட ஒட்டோவா ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும். அந்த கனெக்ஷன் வந்த பிறகு தான் எங்களோட தொழுகையை ஸ்டார்ட் ஆகும்.
இஸ்லாம் சொல்லுது, ஈவன் ஹதீஸ் சொல்லுது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுது, தொழுகன்றது ஒரு கன்வர்சேஷன். அல்லாஹ்க்கு முன்னால அல்லாஹ்வோட நாங்க செய்யற ஒரு கன்வர்சேஷன். இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி இன்னமா யுனாஜி ரப்ப. ஒரு உங்கள ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு முஸ்லிம் தொழ ஸ்டார்ட் பண்ணினா அவர் அல்லாஹ் தஆலாவோட ஒரு கன்வர்சேஷனுக்கு போய்த்து கொண்டிருக்கிறார். ஃபல்யன்துர் கைஃப யுனாஜி. அப்ப அவர் பார்க்கட்டும் இந்த கன்வர்சேஷனை நான் எப்படி கொண்டு போறேன்னு சொல்லி, இந்த கன்வர்சேஷனை எப்படி கண்டினியூ பண்ணேன்னு சொல்லி. ஒரு ஆளோட நான் பேசிட்டிக்கொள்ள, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத், வலைக்கும் அஸ்ஸலாம், எங்கேருந்து வாரீங்க, வேலையெல்லாம் இப்பதான் முடிஞ்சுதுன்னு சொன்னா எங்களுக்கு கோவம் உண்டு வரும். ஏண்டா ஃபேஸ் டு ஃபேஸ் எங்களை பார்த்து பேசுறாரு இல்ல, வைஃப் ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள நாங்கள் ஆன்சர் பண்ண கோவம் வரும். அது ஒரு கன்வர்சேஷன், நாங்கள் ரிப்ளை பண்றல. அல்லாஹ்வோட நடக்கிற இந்த கன்வர்சேஷன்ல நாங்கள் அப்படித்தான் இருக்கோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது, நீங்க தொழக்கொள்ள எப்பயும் நாங்கள் ஃபீல் பண்ணணும், ஏன் எங்க எப்படியும் நீங்க தொழுங்கன்னு சொல்லல இஸ்லாம். உங்களுக்கு கிப்லா தெரியாட்டி கதை வேற, பட் நீங்க கிப்லாவை தான் ஃபேஸ் பண்ணி தொழுன்னு சொல்றதுக்கு காரணம் காபா. நீங்க காபா முன்னால இருக்கிறன்னு நினைச்சிட்டு தொழுது பாருங்க. அண்ட் அட்வைஸ் தான் இமாம் இப்னு தைமியா. உதாரணமா, நாங்க எங்கள்ட வீட்டுல தொழுற தொழுகைக்கும் காபத்துல்லாஹ்ல தொழுற தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்குது. நன்மை வேற சைட், எங்கள்ட ஃபீலிங் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம். இப்போ இங்கே வந்து நான் வேற ஒன்றை யோசிக்கல, எவ்வளோ செலவழிச்சிட்டு வந்திக்கிறேன், அல்லாஹ்வோட மாளிகைக்கு வந்திக்கிறேன். ஸோ அதுதான் எங்கள்ட ஃபீலிங்காக இருக்கும். நாங்கள் காபத்துல்லாஹ்க்கு முன்னுக்கு நின்று தொழுகிற ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னால் ஓட்டோவா நாங்கள் தொழுகைக்குள்ளே வைத்துருவோம். அதே மாதிரி சலஃபுகளில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் காபாக்கு முன்னால் நின்று தொழுகிறேன், வலது பக்கத்தில் சொர்க்கம் இருக்குது, இடது பக்கத்தில் நரகம் இருக்குது, என் காலுக்கு கீழால் சிராத் இருக்குது, சிராத்துல் முஸ்தகீம். ஒரு மலக்கு வந்து உனக்கு பின்னால சொல்லி கொண்டிருக்கிறாரு, இதுதான் உண்ட கடைசி தொழுகை, நீ ஒழுங்கா தொழுது கொண்டு சென்னா எங்கட தொழுகை எப்படி இருக்கும், அர்த்தம் உள்ளதா இருக்கு. அதுதான் இந்த தொழுற எண்ணத்தை, இல்லாட்டி அல்லாஹ் தாலாவுக்கு முன்னுக்கு நின்று தொழுறத்தை என் மனசுக்கு நான் கொண்டு வர விஷயம். ரைட்? அதே மாதிரி உள்ளத்தை, இரண்டாவது விஷயம், உள்ளத்தை தொழுகையோடு வைத்திருத்தல். எப்படி? உலகத்தில் உள்ள எந்த தொடர்பும் இல்லாம நாங்க தொழணும். வீட்டில் சமைச்சிக்கிற விஷயங்கள், உள்ள ஸ்கூலுக்கு பேத்திப்பாவா, வைஃப் வீட்டில் என்ன செஞ்சு வச்சுப்பா, இல்லாட்டி பசிக்குது, இப்படி நிறைய எண்ணங்கள் வரும். இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு தொழுகை. அந்த தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம் செய்யற ஒரு பாய் இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் எண்ணம் தான் மனசுல இருக்கணும். 3 hours எக்ஸாம் சொன்னா அவர் வேற வேற விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு இருந்தா செய்யல எக்ஸாம். அவர் படிச்ச விஷயம் என்ன, இங்க கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதை யோசிச்சாதான் எக்ஸாம் செய்யலாம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களோட ஹார்ட் வந்து ஒரு சின்ன புள்ள மாதிரி. அந்த சின்ன புள்ளைய நாங்கள் அழகா கண்ட்ரோல் பண்ணினோம் சொன்னா ஹார்ட் கண்ட்ரோல் ஆயிருக்கும். அந்த சின்ன பிள்ளைய நாங்கள் கண்ட்ரோல் பண்ண ஃபெயில் ஆனோம்னு சொன்னா அந்த பிள்ளை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நாங்கள் தொழுகையில் மேக்சிமம் ட்ரை பண்ணி எங்களோட ஹார்ட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். ரைட்? 3வது விஷயம், நாங்கள் ஓதுற விஷயத்தை விளங்கி சொல்லணும். எப்படி? இப்போ நாங்கள் கலிமா அல் இஸ்திஃப்தாஹ் நாங்கள் சொல்கிறோம், வஜ்ஜஹத்துன்னு சொல்கிறோம். இல்லாட்டி அது வேற சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் வ தபாரக இஸ்முக் வ தஆலா ஜத்துக் வ லா இலாஹ கைருக் என்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. அதே மாதிரி அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத் பைன அல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அதே மாதிரி அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ثوب الابيض من الدنس. اللهم اغسلني من خطاياي بالثلج والماء والبرد. அந்த துஆ, யா அல்லாஹ் என்னையும் எந்த பாவத்தையும் இந்த வானம் பூமி இந்த கப்பிக்கு அவ்வளோ தூரமாக்கிது அப்படின்னு சொன்னா நான் பாவத்திலிருந்து மிச்சம் விலகி இருக்கணும். என்ன பாவம் செய்யற ஆளா ஆக்கிடாது. கலிமத்துல் இஸ்திஃப்தாஹ்ல வர அதே மாதிரி எந்த பாவத்தில் நீ கழுவு எப்படின்னு சொன்னா, ஒரு வெள்ளை உடுப்புல இருக்கிற ஊத்தைய கழுவி எப்படி ஃப்ரெஷ்ஷா வெள்ளையா இருக்குமோ அது மாதிரி என் உள்ளத்தை அந்த பாவத்திலிருந்து கழுவியது. அதே மாதிரி வக்ஸில்னி மின் ஹதாய் பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பர்த், என்ற பாவங்கள் எல்லாத்தையும் பனிக்கட்டியால குளிர்மையான தண்ணியால கழுவு. இப்போ நாங்கள் நார்மலாக கேட்குறோம், இப்போ அந்த துவா ஜனாசாலையும் வருது. எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது, ஒரு விஷயத்தை கழுவ போகல நாங்கள் என்னத்துக்கு ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணணும்? இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு பழைய தோசை கல் உண்டு, தோசை சுட்டு சுட்டு கருப்பாக இருக்குது.
அடுப்பில் வச்ச பிறகு பெரிய ஐஸ் கியூபை உருட்டி விட்டுறாங்க, அந்த ஏரியா அப்படியே க்ளீன் ஆகி போகுது. ஸோ இஸ்லாம் ஆரம்பத்தில் சொன்னாலும் விளப்பம் இல்லாமல் சொல்கிற ஒரு மார்க்கம் இல்லை. ஸோ அப்படி ஆடைகளை கழுவுற மாதிரி என்ற பாவத்தை கழுவு. அதே மாதிரி நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேவை. இதோட மீனிங்கை நாங்கள் எத்தனை முறை ஃபீல் பண்ணி தொழுதிக்கிறோம். அதே மாதிரி ஏனைய குர்ஆன் வசனங்கள், ஏனைய சூறாக்கள், துஆக்கள், நாங்கள் ஓதுற ஆயாக்கள், இமாம் சயீத் குத்துப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது, அல் ஹயாத்து ஃபீ ظிலாலில் குர்ஆனி நிஅமா, அல் குர்ஆன்ட நிழல்ல வாழ்றது, அல் குர்ஆன்ட ஷெடோல வாழ்றது ஒரு நிஅமா. நிஅமத்துன் லா யஅரிஃபுஹா இல்லா மன் ذاقஹா, அந்த நிஅமாவை டேஸ்ட் பண்ணினால தவிர அதை யாராலையும் விளங்கி கொள்ளலாம். அதோட மீனிங், அல் குர்ஆன்ட மீனிங்கை நாங்கள் விளங்கி வாழ்ந்தாத்தான் எங்களோட லைஃப் ஆகிடும். இல்லாட்டி நாங்கள் எவ்வளோ தான் இஸ்லாம் பேசியும் வேலை இல்லை, எவ்வளோ தான் குர்ஆன் ஓதியும் வேலை இல்லை, எவ்வளோ தான் ட்ரை பண்ணினாலும் வேலை இல்லை. மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணணும் மீனிங்கை எடுத்துக்கொள்வது, ரைட்? அதே மாதிரி சுஜூதுல ருக்கூல ஓதுற துஆக்கள்கிட்ட கருத்துக்களை விளங்கணும். சுப்ஹான ரப்பியல் அதீம், எங்களுக்கு தெரியும் சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ்வே தூய்மையானவன், அல் அதீம் மகத்தானவன். அப்போ எனது இறைவன் நிச்சயம் தூய்மையானவன், நிச்சயம் மகத்தானவன். சுப்ஹான ரப்பியல் அலா, எல்லாத்தையும் விட அவன் தான் பெரியவன். இந்த உணர்வு எங்களை தொழுகையில் வரணுமே, அந்த மீனிங் எங்களுக்கு தொழுகையில் வரணும். அப்போதான் நாங்கள் தொழுகையில் இருப்போம். வேற எங்கே யோசிச்சா இல்லாட்டி மீனிங் விளங்கலட்டி நாங்கள் தொழுகையில் இருக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த தொழுகையை எப்படி உள்ளட்சமாக கொண்டு போகிறதுக்கு அடுத்த விஷயம்தான் ரஜா சொல்லு. ரஜான்றது எதிர்பார்ப்பு. தொழுகையிட முழுமையான கூலி எனக்கு கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி எனக்கு இந்த உலகத்திலையும் நான் எதிர்பார்க்குற அந்த தொழுகை கிடைக்கணும், மறுமையில தொழுகைக்கான முழுமையான கூலி எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து தொழணும். ஒவ்வொரு விஷயங்களை ஓதக்கொள்ள தொலைக்கொள்ள அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என்ற தொழுகை அல்லாஹ் தஆலாவிட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும். மசாலா ஷுட் பி அக்செப்டட், ரைட்? அதே மாதிரி தொழுத போகிறோம் நான் என்னையை மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணணும், ரைட்? தொழுகிற ஒரு ஆள் மீனிங்கை விளங்கி தொழுகிற ஒரு ஆள் சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இவ்வளோ வேலையை செய்கிற ஒரு ஆள் தொழுது முடிஞ்ச போகிறோம் இன்னொரு ஆள் எப்படி ஏமாத்தலும், எப்படி பொய் சொல்லலும், இன்னொரு ஆள்கிட்ட பணமோ காசோ மானத்தை எப்படி களவெடுக்கலும் ஏல. அப்ப இந்த தொழுகையை செய்யல ஒரு ஆள் என்ன செய்யணும், நான் இந்தெந்த விஷயங்களை இந்த லைஃப்ல இருந்து மாற்றி கொள்ளணும்னு சொல்லி தொலைக்கொள்ளைன்னு நினைக்கணும். அதே மாதிரி எல்லா மோசமான பழக்கங்களையும் அவர் இல்லாமாக்கினா தான் தொழுகையில நான் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி 5வது விஷயம் அல் ஹவுஃப். இப்போ நாங்கள் யோசிக்கணும், அல்லாஹ் தஆலாட தண்டனைக்கு பயப்பட்டது வேற விஷயம். ஆனால் தொலைக்குள்ள நாங்கள் என்னத்துக்கு பயப்படணும்? அல்லாஹ்வோட ஒரு கன்வர்சேஷனுக்கு போகிறோம், அல்லாஹ்வோட பேச போகிறோம். அல்லாஹ் அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆளா பயப்படுறதுக்கு? நாங்கள் என்னத்துக்கு பயப்படணும்னு சொன்னா, உண்மையிலே நாங்கள் தொழுகிற விஷயங்கள் எல்லாம் எங்களோட வரணும், அது எங்களை விட்டு போகப்படாத இருக்கிறதுக்கு பயப்படணும். தொழுதுட்டு வந்துக்கு போறோம் அல்லாஹ் தஆலாவுக்கு மோசமான ஒரு விஷயம் இல்லாட்டி அடுத்த மனுஷனுக்கு மோசமான ஒரு விஷயம் செய்யறதுக்கு பயப்படணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாட தண்டனைக்கு பயப்படணும். எங்களோட தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளாம பெய்திருமே இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படாமல் பெய்திருமேன்னு பயப்படணும். இந்த பயம்தான் எங்களை அழகா தொழ வைக்கும். அதே மாதிரி வெட்கம். கடைசி யோசிக்கலாம், தொழுற ஒரு ஆள் என்னத்துக்கு வைக்கப்படணும்? உண்மையிலே நாங்கள் அல்லாஹ் தஆலாக்கு முன்னுக்கிறோம், சரியா? எங்கள்ட உள்ளம் வேற எங்கேயோ இருக்குது, அதுக்கு நாங்கள் வைக்கப்படணும். என்ற உள்ளத்தில் உள்ள எல்லா விஷயமும் அல்லாஹ் தஆலா விளங்குறான், அறிகிறான். அப்ப நான் மோசமா நடக்கப்படாது, மோசமான சிந்தனை இருக்கப்படாது, தொலைக்கொள்ள வேற எங்கேயும் நான் கன்வெர்ட் ஆகி போகப்படான்னு வைக்கப்படும். அதே மாதிரி நாங்கள் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் வஜ்ஹத்தா இருக்கலும் இல்லாட்டி மற்ற கலிமத்துல் இஸ்திஃப்தாஹா இருக்கலும், எனக்கு 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு வருஷமா நான் ஓதுறேன், அதோட மீனிங் தெரியும் எனக்கு, அதுக்கு நான் வைக்கப்படும். அப்ப இந்த சொன்ன 6 விஷயங்களையும் நான் எப்ப எடுத்துக்கொள்ளலும் சொன்னா ஆல் ஆஃப் அ சடன் இயலாது. ரமதான அழகா யூஸ் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. நீங்க
எங்களோட யார் கஷ்டப்படுறாரோ எங்களுக்கு நாங்கள் அவருக்கு எங்களோட பாதையை காட்டி கொடுப்போம். அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் தான் எங்களோட லைஃப்பில் அந்த மாற்றம் வரும். ஆல் ஆஃப் அ சடன் அது செய்யலை. ரைட். உண்மையிலே நான் அந்த கேட்ட கேள்வி, என்ற தொழுகையால் நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? உண்மையிலே தொழுகை சொல்லுது, அகிமிஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை வெறுக்கத்தக்க மானக்கேடான மோசமான விஷயங்களை தடுக்குது. வல ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னூன், அல்லாஹ் தஆலாவை நினைவுபடுத்துறது தான் நிச்சயமே பெரிய ஒரு விஷயம். ரைட். வல்லாஹு யஅலம் மா தஸ்னூன், அல்லாஹ் தஆலா நீங்க செய்யற எல்லாத்தையும் அறிவார். இப்போ நாங்க கேட்ட கேள்வி தான், தொழுகையிலேருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னா, மானக்கேடான விஷயங்களை அல்லாஹ் தஆலா என்ன தவிர்த்து கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்களை நான் இல்லாமக்கணும். எந்த நாளும் தொழுகிற ஒரு ஆள் இன்னொரு ஆளை ஏமாத்தலாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலாம், பொய் சொல்லலாம், களவெடுக்கலாம், புறம் பேசலாம், ஜினா செய்யலாம். அப்போ இப்படியான விஷயங்களை ஒரு தொழுகை மாத்தலன்னு சொன்னா எங்களோட தொழுகையில தான் பெரிய. இதுதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்ற விஷயம். ஒரு 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 கோயினிட ரெண்டு சைட் மாதிரி, ஹெட் டெயில். எது வேணும்னு கேட்டா நாங்க வின் பண்றதுக்கு சொல்லலாம், பட் அது ரெண்டுமே அந்த கோயினுக்கு வேணும். அது மாதிரி தான் தொழுக மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கணும், அல்லாஹ் தஆலா விட்ட நெருக்கமா அதை கொண்டு போகணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமின்கள் வின் பண்ணிட்டாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க யாருன்னு சொன்னா அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்களோட தொழுகையில உள்ளச்சமா இறையச்சத்தோட அல்லாஹ்வோட நினைவோட அல்லாஹ் தஆலாட்ட இருந்து கொஞ்சம் கூட விலகாம தொழுதாக்க. வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவங்க வீணான பேச்சு தேவையில்லாத வேலையில எல்லாம் தவிர்த்து வர்றாங்க. அப்படின்னு சொன்னா எங்கட தொழுகையில ஹுஷூ இருக்கணும், உள்ளச்சம் இருக்கணும். நாங்கள் மோசமான செயல்களை அதை எங்களை காப்பாற்றணும். தொழுகை இது ரெண்டு தான் தொழுகையில முக்கியம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அப்த ல யுஸல்லி அஸ்-ஸலாத்த, ஒரு மனிதன், ஒரு அடிமை, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் தொழுறாரு, மா யுக்தபு லஹு மின்ஹா இல்லா உஷ்ருஹா, அவரோட தொழுகையில 10ல் 1 பங்கை தவிர அவர் கொண்டு போவதில்லை. அப்படின்னா 9% வேஸ்ட். துஸ்ஸுஹா, இன்னொரு ஆள் தொழுறாரு, இல்லாட்டி அவரே தான் தொழுறாரு, அவர்கிட்ட 9% 9% சரி, அடுத்தவர்கிட்ட 8% தான் அவருக்கு போய் சேருது. 2% போகுது, 8% இல்லை. அதே மாதிரி சுமுனுஹா சுபுஹா சுதுசுஹா ஹுமுசுஹா ருபுஆ சுலுசுஹா நிஸ்ஃபு. அப்போ ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹாஃப் பேய்த்து சேருது, 10ல் 1 பேய்த்து சேருது, 10ல் 2 பேய்த்து சேருது, 10ல் 3 பேய்த்து சேருது, 4, 5, 6 போகுது. அவர் ஃபுல்லா கிடைக்குது இல்லை. ரீசன் என்னன்னு சொன்னா அவர் தொழுகையில இல்லை. அவரோட தொழுகை எங்கேயே இருக்குது, அவர் எங்கேயே இருக்கிறார். ரைட் ரைட். இப்ப நாங்க கேட்டுக்கொள்வோம், நான் இந்த விஷயங்களை ஏன் விளங்கிக் கொள்றேன்னு இல்லை என்ன சொன்னா, நான் எப்ப சரி ஃபீல் பண்ணிக்கிறேன்னா இந்த தொழுகையில எனக்கு மாற்றம் தேவைன்னு சொல்லி, மாற்றம் தேவைன்னு நான் ஃபீல் பண்ணாதான் என் தொழுகையில மாற்றம் வரும். ஸோ முதலாவது நான் திங்க் பண்ணணும், என் தொழுகையில இந்த 2 விஷயம் ஷூரா நடக்கணும். நான் மோசமான பாதையிலிருந்து விலகணும், அடுத்தது நான் எனக்கு இறையச்சம் வரணும், இல்லாட்டி குஷு வரணும். 2வது நாங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் தான், நான் சரியான டைமுக்கு தொழுகிறேன். அந்த ஒன் டைமுக்கு தொழுதா தான் தொழுகைக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அல்லாஹ்வோட உள்ள கனெக்ஷன் வரும். அதே மாதிரி 3 விஷயங்கள் எப்பயும் எங்களை வழி நடக்கும். அல் இஹ்லாஸ், நல்ல செய்யறதை ஏவுது. அல் ஹுஷி அல் ஹஷ்யா, பாவம் செய்யறதை தடுக்குது. விக்ருல்லா, நல்ல விஷயத்தை ஏவி பாவம் செய்யறதை தடுக்குது. ஸோ இது 3 விஷயம் இருந்தா தான் என் தொழுகை சரியான வகையில் நடக்கும். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாலிஹான மனிதர், அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், யா புனைய அக்கிமிஸ் ஸலா, எனது மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு, வஅ்முர் பில் மஅரூஃப், நீ நல்ல விஷயங்களை ஏவு, வன்ஹானில் முன்கர், மோசமான விஷயங்களை தவிர்த்து கொள், வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு வார பிரச்சனைகள் எல்லாத்திலையும் நீ பொறுமையாயிரு, இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். உறுதியா இருக்கிறாங்களே, ஸ்ட்ராங்கான பீப்புளோட ஆட்டிடியூட் தான் இந்த விஷயங்கள். இதெல்லாம் செஞ்சா தான் நீ ஒரு. அதே மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, எங்களோட தொழுகைகள் அர்த்தம் இல்லை, நாங்க ஃபர்தான விஷயங்களை செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுறோம்.
கஷ்டப்பட்டு 5 நேரம் தொழுகிறோம். நஃபில் தொழுறதுக்கு ரெடி இல்லை. 5 தொழுறதே பெரிய விஷயம். எனக்கு எப்படி அதை ஃபோக்கஸ் பண்றேன்? ரமதான்ல 29 இல்லாட்டி 30 நோம்பு முடிச்சா முடிஞ்சு. ஷவ்வாலுக்கு நான் ரெடி இல்லை. ஸோ சஹாபாக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சுண்ணான்னு சொன்னா ஓட்டி வந்து பாஞ்சு செய்வாங்க. நாங்க எப்படின்னு சொன்னா சுண்ணா தானே விட்டுட்டு போறோம். ஸோ இப்படி விட்டுறதால தான் அல்லா தாலாட்ட எங்ககிட்ட போகல. ரைட்? நாங்க ஒரு ஃபர்த செய்யக்கொள்ள அல்லா தாலாவுக்கு நாங்க நெருங்குறோம். ஒரு சுண்ணாவான விஷயத்தை செய்யக்கொள்ள அல்லாஹ் எங்களோட நெருக்கமா வர. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து தஹஜ்ஜத் தொழுறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். உங்களுக்கு நைட் டைம்ல இது தஹஜ்ஜத் செய்யறது வந்து ஒரு நஃபிலான ஒரு விஷயம். அஸா அய்யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டடான இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொண்டு வைப்பான். காரணம் என்னன்னா, ஊரே தூங்கிட்டு இருக்க கொள்ள அல்லாஹ் தாலாவுக்கு நெருக்கமான ஒருத்தன் தான் சுன்னா எழுப்பி தொழிலும் கியாமுல் லைல். அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு விஷயங்கள்ல ஃபர்தான தொழில் முடிச்சுட்டு அவங்களோட விஷயங்களை பிஸியா இருக்க கொள்ள அல்லாஹ் தாலாவுக்கு நெருக்கமா போக நினைக்கிற ஒரு ஆளால தான் சுன்னாவை தொழில். ரைட்? எனவே அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கத்தை யார் விரும்புறாங்களோ அவங்க எக்ஸ்ட்ரா செஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நாங்கள் சின்ன விஷயத்துல படிச்ச ஒரு ஹதீஸ், அது மிச்சம் பழைய காலத்துல படிச்ச தலையை தெரியா எங்களுக்கு மனசுல நிக்குது இல்லை. இருந்தாலும் فذكر فإن الذكرى تنفع المؤمنين أرأيتم لو أن نهرا بباب أحدكم. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சஹாபாக்கள்ட்ட பார்த்து கேக்குறாங்க, ஒரு ஆறு உங்களோட வீட்டுக்கு முன்னால ஓடிக்கொண்டிருக்குது. யக்தஸில் மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத். அந்த மனுஷர் என்ன செஞ்சா 5 நாளும் அந்த ஆத்துல குளிக்கிறாரு. ஹல் யபகா மின் தரனிஹி ஷை. அவர் உடம்புல என்ன சரி ஊத்த இருக்குமா, அழுக்கு இருக்குமா? காலு லா யபகா மின் தரனிஹி ஷை. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, சான்ஸே இல்லை, 5 நாள் குளிக்கிற ஒரு ஆள்கிட்ட ஊத்த இருக்காதே. கால ஃபதாலிக மஸலு ஸலவாத்தில் 5. இது மாதிரி தான் 5 நேர தொழுகைகளும் யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. இந்த 5 நேர தொழுகைகளாலும் அல்லாஹ் தஆலா இந்த பாவங்களை மன்னிக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களோட இங்க ஈமான் அல்லாஹ் தஆலா தொழுகை சொல்றான். ஏண்டா தொழுகைன்றது தான் ஈமான். நான் ஒரு சொன்னமே, தொழுகை வந்து ஒரு முஸ்லிமையும் காஃபிரையும் டிவைட் பண்ற ஒரு டிவைடர். அப்ப ஈமான் உள்ள ஒரு ஆள் கட்டாயம் தொழணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குர்ஆன் சொல்லிட்டு அகீமுஸ் ஸலா ரெண்டாவது சொல்ற தொழுகை. சோ ஈமான் இல்லாத ஒரு ஆள் தொழ மாட்டார். சோ தொழுகை இல்லாத ஒரு ஆளுக்கு ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமான். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களோட ஈமான ஒரு பொது நாசமாக்க. அல்லாஹ் தஆலா உங்களோட தொழுகைகளை ஒரு பொது நாசமாக்க. எனவே இந்த தொழுகையோட முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியுது. அதுல எதிர்பார்க்கப்படுற முக்கியமான விஷயம் எங்களுக்கு தெரியுது. அழகான மாதம் ஒன்று வருது. அந்த மாதத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஏழுமான அளவு அல் குர்ஆன் துஆக்கள்ட கருத்துக்களை விளங்கி தொழுகையோடு போய் உள்ளட்சத்தோட இறையச்சத்தோட அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதான் எங்களுக்கு ஒரு அழகான ரமதானா இருக்கும். அப்படியான ஒரு ரமதான் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.